கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். நான் ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன், நீ பெத்லெகேமுக்கு போ என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் தைலத்தை ஒரு கொம்பில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறார். அப்பொழுது மூப்பர்கள் எல்லாரும் ஓடி வருகிறார்கள். சமாதானம் தானா என்று கேட்கிறார்கள். சமாதானம்தான் என்று சொல்லி விருந்துக்கு ஈசாயின் பிள்ளைகளை எல்லாம் அழைக்கிறான். தாவீது இல்லை, தாவீது வரவில்லை. தாவீதின் தகப்பனோ சகோதரர்களோ தாவீது ஒருவன் உண்டென்று சாமுவேலுக்கு தெரியப்படுத்தவும் இல்லை. சாமுவேல் இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணவும் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு வீட்டில் இன்னொரு பையன் இருக்கிறான், நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடும். எதுவுமே கேட்கவில்லை, எதுவுமே செய்யவில்லை. தாவீது இல்லை என்ற கவலை யாருக்குமே இல்லை. அந்த அளவுக்கு தாவீது சிறுமைப்படுத்தப்பட்டவனாயிருந்தான். தாவீதின் சங்கீதங்களிலே அதை வெளிப்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். 27வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று. 69வது சங்கீதத்திலே சகோதரர்களை குறித்து இப்படி சொல்லுகிறார், என் சகோதரருக்கு நான் அந்நியனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேட்டு மனுஷனுமாயிருந்தேன். யாரோ மாதிரி இருக்கிறேன் என் சகோதரர்களுக்கு. என் தாயின் பிள்ளைகள், என் உடன் பிறந்த சகோதரர்கள் என்னை அந்நியனாய் வேட்டு மனுஷனாகவே பார்க்கிறாங்க, தங்களுடைய தம்பியாகவே பார்க்கவில்லை. இப்படி சிறுமைப்படுத்தப்பட்டவன் தான் இந்த தாவீது. ஆனால் மனுஷன் பார்க்கிறபடி பாராத ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அதுதான் 139 தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் வலி என்னவென்று உங்களுக்கு தான் தெரியுமப்பா. என் உட்காருதலையும் அறிந்திருக்கிறீர், என் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறீர். காட்டில் அதிக நாட்கள் செலவிட்டவன் தாவீது. வீட்டில் இருந்தா அப்பா என்று கூப்பிட்டு பழகிருப்பான் தன் தகப்பனை. காட்டில் சத்தமிட்டு அப்பான்னு கூப்பிட்டாலும் ஈசாய்க்கு கேட்காது. அதனால தாவீது பரலோக தேவனை அப்பா என்று அழைத்து பழகினான். 89வது சங்கீதத்திலே ஆண்டவரே அதை சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி என் பிதா என்று சொல்லுவான் என்று. இந்த தாவீதை தேவன் தமக்கென்று தெரிந்தெடுத்தார். இப்பொழுது தாவீது வரவழைக்கப்படுகிறான். தாவீது இந்த பந்தி நடக்கிற இடத்துல வரும்போது கர்த்தர் சாமுவேலோடு சொல்லுகிறார், நீ எழுந்து நீ எழும்பு என்று. யார் யார் அற்பமா எண்ணினார்களோ, யார் யார் தாவீதை ஒதுக்கி வைத்தார்களோ, அத்தனை பேர் கண்களுக்கு முன்பதாக இப்பொழுது அவ்வளோ பெரிய தேவ மனிதன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி சாமுவேல் தாவீதுக்கு முன்பதாக எழுந்து நிற்கிறான். சாமுவேல் எழுந்து நிற்கும் போது மற்றவர்களால் உட்கார்ந்திருக்க முடியுமா? இல்லை. அந்த பட்டணத்து மூப்பர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இனி பிடிக்குதோ பிடிக்கலையோ ஈசாயும் எழுந்து நின்றுதான் ஆக வேண்டும். சகோதரர்களும் எழுந்து நின்றுதான் ஆக வேண்டும். எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்கிறாங்க. அத்தனை பேர் கண் காண அற்பமா எண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எப்படி உங்களை ட்ரீட் பண்றாங்க என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறவாதிருங்கள். உங்களை தேவன் தெரிந்தெடுத்தது உண்டானால் ஒரு நாள் உண்டு, அத்தனை கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்தி நம்முடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார். நிச்சயமாய் கர்த்தர் இதை செய்வார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் கட்டளையிடுவேன் என்று. கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவருக்கும் செய்து உங்களை சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, மனுஷன் பார்க்கிறபடி எங்களை பாராதவரே, மனுஷன் எண்ணுகிறபடி எங்களை எண்ணாதவரே,
நீர் எங்களை தெரிந்தெடுத்த உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எப்படி தாவீதை ஆண்டவர் அவனை சிறுமைப்படுத்தினவர்கள் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினீரோ, அப்படியே எங்க வாழ்க்கையில் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். வல்லமையுள்ள கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.